துரியோதனா, அவர்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை பிரித்து கொடு, 4 நகரங்களையாவது அவருக்கு கொடு என்று கிருஷ்ணர் கேட்குறாருங்க துரியோதனர்கிட்ட. ஆனால் துரியோதனன் 4 நாடும் தர முடியாது, 4 நகரமும் தர முடியாதுன்னு மறுத்து விடுகிறார். அப்படியா? அப்போ கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார், 4 வீடுகளையாவது கொடு, 4 தெரு தான் தர முடியாதுன்னு சொல்லிட்ட, 4 வீடுகளையாவது கொடு, 4 அடி மண் கூட தரமாட்டேன், யுத்தந்தான், கிளம்பு, தயாராகு அப்படின்னு துரியோதனன் கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து கூறுகிறார். கிருஷ்ண பரமாத்மா கலகல என்று சிரிக்கிறார். உனக்கு நேரம் நெருங்கிடுச்சு, அதுதான் இப்படிலாம் நீ பேசிட்டு திரியிற, சரி பார்த்துக்கலாம், போர்க்களத்தில் சந்திப்போம் அப்படிங்கிறார். இதெல்லாம் நேரம் காலம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது அதுதாங்க முக்கியம். அதாவது 4 பேர் உதவுறாங்களோ இல்லையோ, நாளும் கிழமையும் நமக்கு உதவும். நம்முடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு தாராபலம் சந்திரபலம் உள்ள நாட்களை தேர்ந்தெடுத்து நாம் எந்த வேலையை தொடங்கினாலும் நிச்சயமாக அந்த வேலையில் நாம் ஜெயிச்சு காட்ட முடியும். போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் சொல்லிடுறார். இருந்தாலும் சகாதேவனை தேடி ஓடுறார். ஏன்னா பஞ்சபாண்டவர்களில் கடைசியாக இருக்கிற பிள்ளை சகாதேவன். ஜோதிட பண்டிதர் அவர். அப்படியே முக்காலத்தையும் கணிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர். சகாதேவனிடம் துரியோதனன் ஓடி போய், நான் என்னைக்கு போர் ஆரம்பித்தா வெற்றி அடையலாம், எந்த நேரத்தில் தொடங்கலாம், போர் தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் எந்த நேரத்தில் தொடங்கலாம் அப்படின்னு கேட்குறார். உடனே சகாதேவன் நாளைக்கு அமாவாசை அன்னைக்கு நீ போர் தொடங்கு, நிச்சயமாக பஞ்சபாண்டவர்களை நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இந்த விஷயம் கிருஷ்ண பரமாத்மாவின் காதுகளுக்கு போய் சேருகிறது. அவர் பதறி போயிட்டார். அமாவாசையில் நிச்சயமாக போர் தொடங்கினா வெற்றி கிடைச்சிரும், அப்போ வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமாவாசையை இன்றைக்கே வரவழைச்சிட வேண்டியதான் அப்படின்னு ஆத்தங்கரையில் போய் உட்கார்ந்து தர்ப்பணம் செய்கிறதுக்கு ஆச்சாரியர்களை அழைச்சிட்டு தர்ப்பணம் செய்ய ஆரம்பிக்கிறார். சூரியன் சந்திரன்லாம் குழம்பி அங்கே கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு உடனே துரியோதனன் இன்றைக்கே அமாவாசை வந்துருச்சு அப்படின்னு சதுர்த்தசி நாளாகிய அந்த நாளில் போரை தொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இன்னைக்கு கூட சதுர்த்தசி தான். இன்றைய தினத்தை என்ன சொல்லுவாங்க, போதாயன அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சதுர்த்தசியில் சுப காரியங்களை பண்ணக்கூடாது, ஆனால் அதே நேரத்தில் கடன் அடைக்கிறத பண்ணலாம். அப்போ துரியோதனன் சதுர்த்தசியில் போரை தொடுத்ததுனால இந்த போரில் வெற்றி இல்லாமல் போய் பஞ்சபாண்டவர்கள் ஜெயிச்சு காட்டினாங்க. அப்போ சதுர்த்தசி திதியில் சுண்ணாம்பு கூட அடிக்கக்கூடாது சோருக்கு அப்படின்னு ஜாதக பிரதாபை அப்படிங்கிற நூல்களில், கால பிரகாசிகை அப்படிங்கிற நூல்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைய தினத்தில் கருவிகள் தயாரிக்கலாம், ரகசிய ஆலோசனைகள்லாம் நடத்தலாம். அதே மாதிரி கடன் பைசல் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கடன் பைசல் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் ஒரு தொகையை எடுத்து வைக்கலாம். இப்போ 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க, அதை அடையவே மாட்டேங்குது, வட்டியாக கட்டின்னு இருக்கீங்க, அசலை தாண்டி போயிடுச்சு வட்டி, இருந்தாலும் அடைக்க முடியலங்கிற மாதிரி ஆதங்கப்படுறவங்க ஒரு சிறு தொகையை இன்றைக்கி எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக அவங்களுக்கு செலுத்தும் பொழுது அந்த தொகையை அதோட சேர்த்து கொடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான திதி இன்றைய திதி. இதை தான் போதாயன அமாவாசை அப்படிம்பாங்க. போதாயன அமாவாசையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம். தற்காப்பு கலைகள் கற்றுக்கலாம், யோகா தியானம் இதெல்லாம் கற்றுக்கலாம். ஆனால் சதுர்த்தசி திதியாகிய இன்றைய தினத்தில் தர்மத்தின் வழி நின்று நாம் எந்த காரியத்தை தொட்டாலும் அது நிச்சயமாக ஜெயிக்கும். அதனால் நாளும் கிழமையும் உதவுவது போல 4 பேர் உதவ மாட்டார்கள் என்பதை புரிந்து வைத்து கொண்டு, நாளும் கிழமையையும் தெரிந்து வைத்து கொண்டு நாம் செயல்படுவோம், சாதனைகள் செய்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, புதன்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.